நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில கொஞ்சம் அப்டேட் இருக்கு. அதாவது செடிகள் தொட்டியில மாத்தி வைக்க போறேன். நம்ம எங்கேயாவது கட்டிங்ஸ்லாம் எடுத்துட்டு தழுக்க வைப்போம்ல, அத மாத்தி தொட்டியில மாத்தி வைக்க போறேன். அதத்தான் வீடியோவா பார்க்க போறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, நம்ம மாடி தோட்டத்தில இருக்க அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்க மணலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மணலை மாற்றணும். அது அதில் அந்த மணல் கொட்டி பார்த்திங்கன்னா 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப ஈரகலாம் இல்லை, ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எறும்பு தொந்தரவு அதிகமாக இருக்குது தோட்டத்தில். அதனால் அந்த மணலை மாற்றிடலான்னு சொல்லிட்டு அதில் இருந்து தான் மணல் எடுத்து தொட்டிக்கு மாற்றுறோம். அந்த மணலெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மணல் சேர்த்து அதில் தோட்டம் ஆரம்பிக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த மணலே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு குமரனை எடுத்து வைக்க சொன்னேன். அவன் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணான். இந்த செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வச்சு தான் வளர்த்துட்றேன். அதெல்லாம் கூட மேலே எடுத்துகிட்டு நல்லா ஹெல்ப் பண்ணால். அந்தால பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது கீழே தொட்டியில் வச்சே தழுக்க வச்சது. சின்ன சின்ன கட்டிங்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அதில் வச்ச செடிகள் தான். பாருங்கள், இந்த தொட்டிகளே நான் எத்தனை செடி வச்சுருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தொட்டியில் வைக்க போகிறோம். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே தரையில் கட்டிங்ஸ் கிடைக்க வச்சு வளர்த்துட்ருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன் அது எங்கே வளர்க்குறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தொட்டிலே வச்சிட்டோம்னா அதை சரியாக பராமரிக்க முடியாது. நம்ம அந்த சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நட்டு பராமரிக்கும் போது அதை கரெக்டாக கவனித்து அது தழுக்குதா இல்லையான்னு பார்க்க முடியும். அதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுருக்கேன். நான் அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டியில் மாற்றி வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குச்சி தான் கிடச்சிது. அது என்ன அழகாக வேர் விட்டுருக்கு பாருங்கள். அது பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் அதை வச்சு தழுக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக வேர் விட்டுருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிங்ஸ் கிடச்சது தான். எதுவுமே பார்த்திங்கன்னா நான் செடியாக வாங்கினதே கிடையாது. இந்த மாதிரி செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குச்சி கிடச்சாலே போதும், உங்களுக்கு சூப்பராக தழுக்க வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த தொட்டிக்கில் ஒரு பச்சை கலரில் செடி இருக்கும். அந்த செடி நம்ம வீட்டில் வாசலில் வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் டெக்கரேஷனில் அந்த முன்னாடி குத்தி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு தழுக்க வச்சதான் சூப்பராக தழுத்தி போயிட்டு எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது தெரியுமா. அதனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிங்ஸே நம்ம சூப்பராக தழுக்க வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா சின்னதாக வேறே இல்லாமல் ஒத்த இலையாக கிடச்சிது. அந்த இதில் வச்சு அப்படி தழுக்க வச்சு இப்போ ஒரு 4-5 இலையும் விட்டுருக்கு. அந்த அளவுக்கு கிடச்சிருந்து. இது ஒரு சிஸ்டர் கட்டிங்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வச்சு தழுக்க வச்சு நல்லா வேர் விட்டுருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தொட்டியில் மாற்ற போகிறேன். இதெல்லாம் மாற்றி வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா தொட்டிலாம் கூட வாங்கியாந்து வச்சுட்டேன். இந்த இலை எவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா ஒரு அப்படி பிரில்லாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் ஒரு சின்ன கட்டிங்ஸ் கிடச்சாலே போதும், சூப்பராக தழுத்துரும். இதுவும் அப்படி தான் ஒருத்தங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த செடி என்கிட்ட நிறைய நின்றுது, அப்புறம் போயிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட இதோட 3 வெரைட்டி இருக்குது. ஒரு பிரில் காமிச்சோன்னா இது ஒன்று, அப்புறம் இன்னொரு கலர், 3 கலர் வச்சுருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது லோ மெயின்டெனன்ஸ். இந்த ஒரே ஒரு வெள்ளைப்பூச்சி மட்டும் தாக்குதல் இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லைன்னா இந்த செடியை தண்ணி மட்டும் ஊற்றின போதும் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த வெள்ளைப்பூச்சி வந்ததுன்னா கண்டிப்பாக செடியே காலி பண்ணிடும். அந்தளவுக்கு ரொம்ப மோசமான பூச்சி அது. இது பாருங்கள், சின்ன குச்சி தான் கொடுத்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த இலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கிடைக்குமா, ஏன்னா நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அந்த செடி நம்ம வீட்டில் வளர்ந்தோன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது. அதெல்லாம் தான் இப்போ தொட்டியில் மாற்றி வைக்க போகிறேன். இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரு 10 தொட்டி, அப்புறம் இந்த சைஸில் ஒரு 5 தொட்டி, இன்னொன்று சின்னதாக சதுரம் மாதிரிக்கு அந்த மணிக்கு ஒரு 5 தொட்டி, இந்த மணிக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குமரை ஹெல்ப் பண்ணி அவ்வளோ மண்ணே அள்ளி தந்துட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபுல்லாக அவ்வளோ வேலையும் பார்த்தது, அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு அவன் போய் டிவி பார்க்க போயிட்டான். சரி, நம்ம நம்மளே செடி நட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கல் மட்டும் வச்சுருக்கேன். அந்த ஹோல் போட்டு போகலையா, மணல் வெளியே போகாத அளவுக்கு வச்சுட்டு அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணல் அள்ளி போட்டு, அப்புறம் கொஞ்சம் மண், தோட்டத்து மண், இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா இந்த தடவை வச்சுட்டேன். கொஞ்சம் எரு வரட்டும், தொட்டியில் மாற்றி வைக்கலாம் தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எரு ஹஸ்பண்டுக்கு எடுக்க போகிறதுக்கு டைமே இல்லை. சரி, ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டே இருந்தாலும் செடிகளும் வம்பா போயிடும். அதனால் இப்போ மாற்றி வச்சுக்கலாம், அப்புறம் எருவை வேணால் மேல் உரமாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்த அந்த மணல்லே பார்த்திங்கன்னா நல்லா எரு இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாடி தோட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்திங்கன்னா அங்கோடி வேப்ப மரத்தில் உள்ள சருகுலாம் அள்ளியாந்து போடுவேன். அப்புறம் காய்கறி வேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு அந்த மணல் பார்த்திங்கன்னா நல்ல தரமான மணல் தான். அதனால் அதை வச்சிடலாம் அப்படின்னு வச்சுட்டேன். பாருங்கள், இதெல்லாம் ஒரு சின்ன குச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வேர் விட்டுருக்குன்னு சொல்லி சூப்பராக வேர் விட்டு தளர்த்துருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கேரிங்கில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை கேர் பண்ணுறோமோ அது அந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் வளர்த்தது தான் நம்ம தோட்டத்தில் இருக்க முக்கால்வாசி செடிகள். நான் கடையிலன்னு வாங்கினது பார்த்திங்கன்னா 1-2 தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன கல்யாண வீட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். அது அந்த பச்சை கலரில் இருக்குல்ல, அதுதான்.
இது இல்லை, இது ஈச்ச மரம். அந்த பக்கத்தில் இருக்கல அந்த லைன் மாதிரி போட்டிருக்கு, பேர்லாம் தெரியல, ஆனால் அழகாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இது நம்மகிட்ட பெரிய செடியாகவே இருக்குது. அதுலேருந்து ஒரு சின்ன குச்சி உடஞ்சதான் இதில் தழுக்க வச்சுருக்கேன். இந்த கட்டிங்ஸே பார்த்திங்கன்னா நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக இப்படி உடஞ்சி தழுத்து நிற்குமா, யாராவது வந்தாங்கன்னா அழகாக இருக்கேன்னாங்கன்னா உடனே நான் அவங்களுக்கு அந்த குச்சி கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கும் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய பாலிசி. அது உண்மையிலே அதுதான் நடக்குது. நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த செடி கூட எனக்கு அப்படி கிடச்சது தான். அவங்க பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடுத்துருக்காங்க. இந்த பிரில்லாக இலை இருக்குன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அவங்க தான் அது கூட அப்படி தான். அந்த செடியை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். தற்செயலாக பேசுனவங்ககிட்ட கொடுத்ததுல அந்த செடியெல்லாம் எனக்கு வித்தியாசமான செடிகள்லாம் 4-5 செடி வந்துச்சுது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா செடிகளையும் இப்போ நட்டு வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது. இன்னும் தொட்டிகள் கூட காலியாக இருக்குது. இன்னும் செடிகளும் பார்த்திங்கன்னா கீழே தரையில் இருக்குது. இன்னும் இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சா, அதனால் பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி செடிகள்லாம். இந்த செடிகள்லாம் தழுத்து வரும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே தொட்டி நிறைஞ்ச மணிக்கு சூப்பராக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா செடி வச்ச உடனே முதல்ல ஒரு தண்ணி ஊற்றிடணும். இது வந்து உயிர் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஊற்றிடணும். இது வந்து இந்த ஒரு பர்பிள் கலர் இலை இருந்தது இல்லையா, இந்த செடியில் வந்து சைடில் வந்து குட்டி குட்டி செடியாக முளைச்சிருந்தது. அதை வந்து தனியாக 3 செடியாக பிரித்து வச்சுருக்கேன். சரி யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ஐயும் தடுக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய செடியான உடனே கேட்குறவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இலையில வந்து ஊடே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் வரும். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் மணல் பார்த்திங்கன்னா ஒரு நாள் செடிக்கு போட்டு வச்சதில்லை. இந்த டைம் தான் மணல் போட்டு வச்சுருக்கேன். சரி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் சூப்பராக வந்துடும், நம்பிக்கை இருக்குது. இன்னும் எல்லா செடிகளையும் நான் உங்களுக்கு மாற்றிட்டு நான் அந்த செடிகள்லாம் எப்படி தழுக்க வச்சேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய கார்டன் எல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்று சொல்ல மறந்துட்டு பார்த்திங்களா, இது வந்து கேட்டர்ஸ் வெரைட்டிஸ் இருந்தது. நான் இது வரைக்கும் இதை வளர்த்ததும் கிடையாது, எப்படி வளர்க்கணும்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. சரி வச்சுருக்கேன், பார்க்கலாம். கீழே வச்சு பார்த்திங்கன்னா அழுகிற மணிக்கு ஆயிடுச்சு. இப்போது தனியாக ஒரு டப்பா மாற்றி வச்சுருக்கேன். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நல்லா வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இல்லை கண்டிப்பாக அதை வேறு யார்ட்டையா நான் கொடுத்துருவேன், என்னால் தழுக்க வைக்க முடியலைன்னா.